கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. அரசுமுறை பயணமாக முதல்வர் ஜோசப் விஜய் டெல்லி போய் அங்கே பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவங்க கட்சியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர். இங்கே தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரு வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா படுதோல்வி அடைந்தது. ஒரு சீட்டு. அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்து தோற்று போனார்கள். ஆனால் அது இந்த இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை. அமைச்சர்கள் பலரையும் சந்திப்பதற்கான ஒரு முயற்சியில் நம்முடைய முதல்வர் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. நிதியமைச்சர் நேத்திக்கு சந்திச்சிட்டாரு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் பிரதமரை மட்டும் பார்க்கல, நிதியமைச்சரை பார்த்திருக்கிறார். அடுத்து உள்துறை அமைச்சரை அவர் இப்போ பார்க்க முடியல, விரைவில் சந்திப்பார். மேலும் பல அமைச்சர்களை அவர் கட்டாயமாக பார்ப்பார். குடியரசுத் தலைவரை பார்க்கணும், குடியரசு துணைத் தலைவரையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் அவர் செய்ய போறாரு. என்னதான் ஒருவரை ஒருவர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டாலும் இது இந்த மாநிலத்தில் மட்டும் கிடையாது. கேரளத்தை இப்போ காங்கிரஸ் கட்சி ஜெயித்திருக்கிறது. வி.டி. சதீசன் அங்கே முதல்வராக ஆகியிருக்கிறார். அவர் செய்த முதல் காரியம் நேராக டெல்லி போய் பிரதமரை சந்திப்பது. பாரதிய ஜனதா முதல்வர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் நேராக இவங்க பிரதமருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு தான் அவங்க தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துப்பாங்க. அது முக்கியமல்ல. எதிர்கட்சியாக இருந்தாலும் முதல் பணி அப்படிங்கிறது பிரதமரை போய் சந்திப்பது அப்படிங்கிறது இது ஒரு மரபாக இருந்து வருகிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இவர்கள் என்னதான் கட்சியாக ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டாலும் ஆட்சி என்று வரும்பொழுது இணக்கமாக இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. தினமணியில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இப்போதைக்கு முதல்வரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சென்னை மேயர் ஆர் பிரியா அவங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு மாடல் அப்படின்னு தெரியல. நமக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி முதல்வர் போய் பிரதமரை சந்திக்கணும், மேயர் போய் முதல்வரை சந்திக்கணும். என்ன சொல்றது, ஒரு பிகு பண்ணிக்கிறது. நாங்கள் யாரும் தெரியுமில்ல, அவர் எங்களை கூப்பிடல, நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் தான் முதல் முயற்சி எடுத்து வைக்கணும். நீங்கள் தான், உங்களுடைய செயலர் தான் முதல்வருடைய செயலரை சந்தித்து எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஒரு 10 நிமிடம். நீங்கள் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட போகிறதில்ல. கையில் ஒரு பூங்குத்து, கோட்டைக்கு போகிறீங்க, அவரை பார்த்து கை குலுக்கி கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம சென்னை மக்களுக்கு நம்ம நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யணும், அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்னு சும்மா சம்பிரதாயமாக சொல்லிட்டு திரும்பி வர போகிறீங்க. இவ்வளோதான் விஷயம். ஆனால் இல்லை அப்படின்னா அது எப்படி பாருங்கள். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக மேயர் ஆர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், ஆளும் கட்சியின் தலைவர் ராமலிங்கம் இவங்க மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகையில் உள்ள அலுவலகங்களுக்கு திங்கட்கிழமை மாலை வந்தனர். அதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. தேர்தல் ரிசல்ட் வந்தது மே 4ஆம் தேதி. 4ஆம் தேதியே தெரிஞ்சிருச்சு தாவேகா வெற்றி பெறுகிறது, திமுக தோல்வி அடைகிறது அப்படின்ட்டு, எதிர்கட்சியாகத்தான் போகிறதுன்னு. மேலும் அதில் ஒரு பெரிய இடியாக ஸ்டாலின், நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவரே தோத்து போறாரு அவருடைய தொகுதி கொளத்தூர்ல. இது ஒரு பெரிய ஷாக் தான். இருக்கட்டும். இப்போ அடுத்தது நேரோ விக்ட்ரி கிடைச்ச உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவர். அவங்க தங்களை ரிகன்சைல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க ஆளே காணும். 20 நாள் ஆளே காணும். அப்புறமா நான் வீட்டில் இருந்தபொழுது கீழே தவறி விழுந்ததால் மேயர் பிரியாவுக்கு இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று ஓய்வில் இருப்பதால் காலில் கட்டுடன் அவர் மாநகராட்சி அலுவலகத்துக்கு வந்தாருங்கிறாங்க. தட்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நேரடியாக போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அதையும் ஒரு மெசேஜில் சொல்லலாம். இப்போ நார்மலாக தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜோசப் விஜய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறார். ஃபஸ்ட்டு அவர் பண்ணது அதுதான். பயங்கரமான ஒரு அக்ரிமோனியஸ் தேர்தல். தேர்தலுக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தர் என்ன மாதிரி பேசிக்கிட்டாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மாண்பு காக்கப்படணும் அப்படின்ட்டு அவர் நேராக அவங்க வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லை, அவர் வரிசையா அடுத்து வைகோ வீட்டுக்கு போறாரு, அன்புமணி வீட்டுக்கு போறாரு, சீமான் வீட்டுக்கு போறாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போகல. அது மட்டும் ஒரு மிஸ்ட்ரி. அதை மட்டும் தனியாக புள்ளி வச்சு ஒதுக்கிப்போம். மாறாக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் சந்திக்கிறார். இன்னைக்கு அதிமுகவில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு சி.வி. சண்முகத்தை மட்டும் தொங்கலில் விட்டுட்டு எஸ்பி வேலுமணி கோஷ்டியும் எடப்பாடி பழனிசாமி கோஷ்டியும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுப்போம். ஆனால்
பெரும்பாலானவர்களை போய் அவர் பார்க்குறாரு. பிஜேபி ஆட்களை யாரையும் பார்க்கல. அதை அவர் பண்ணலை. அமமுகவோட சொல்லவே வேண்டாம். அங்கே ஒரு பெரிய ஒரு டென்ஸ் ஃபைட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஆனால் இப்பொழுது நேராக போய் அவர் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதாவின் உச்சபட்ச தலைவர், அவரை போய் பார்த்துட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேயர், துணை மேயர் எல்லாரும் வந்து தங்களுடைய அலுவலகத்துக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் அலுவல் வேலைகள்லாம் ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு. அப்போ அவர்கிட்ட வந்து மாநகராட்சி மாதாந்திர கூட்டம் நடைபெறுமா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து மே மாதத்தில் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆமாம், இருக்கிறதே ஒன்று 2 நாள் தான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழக முதல்வரை இப்போதைக்கு சந்திக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் இப்போதைக்கு சந்திக்கும் வாய்ப்பில்லை. அது வந்து ஃபண்டமெண்டலி அது ஒரு 2-3 விஷயத்தை அது சொல்லுது. ஒன்று வந்து மேயர் பிரியா அவர் பதவிக்கு வந்ததிலிருந்து அப்பொழுது இங்கே திமுகவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. நம்ம ஊரில் வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்து சில மாதங்கள் கழித்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். முக்கியமாக நகராட்சி மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நடக்கும். ஸோ அந்த விதத்தில் இவங்க வந்து வேறு கட்சியின் ஆட்சியை பார்த்ததே இல்லை. அதுலேயும் வந்து எங்கெல்லாம் முதல்வர் போகிறாரோ இவர் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மேயராகவும் அவர் இல்லை. அவரை முழுவதுமாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவங்க கூட வருவாங்க. ஸோ இண்டிபெண்டாகவே முதல்ல வந்து அவங்கள ஒரு மேயராகவே அவங்க சும்மா ஏதோ ஒரு ஆளை எடுத்து அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு, அதாவது சென்னையுடைய மாநகராட்சி என்பது ஒரு பெரிய பட்ஜெட்டை வைத்துக்கொண்டு செயல்படுவது. அப்போ அதை வந்து ஒரு மாநில அரசின் ஒரு எக்ஸ்டென்ஷனாக மாற்றி அதன் பெருமை முழுக்க முழுக்க திமுகவை சாரும். இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம முதல்வர் வந்து பத்திரிகையாளர்களையே சந்திக்கலை, அது ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டு. மேயர் பிரியா போன்றவர்களை தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து யாராவது ஒரு தீவிரமான ஒரு பேட்டி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அவருக்கு வந்து ஆட்சி முறை பற்றி என்ன தெரியும்? இவ்வளவு பெரிய ஒரு மாநகராட்சியை நிர்வகிப்பது பற்றி அவர் இதுவரை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்? இவ்வளவு நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட அவருக்கு 4 வருஷம் தாண்டி முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவரால் வந்து அவருக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக இதுதான் வந்து சென்னையில் என்னென்னலாம் நடக்குது, நாங்கள் இவ்வளவு பணம் வசூல் பண்ணுறோம், இவ்வளவு செலவு பண்ணுறோம் போன்ற ஏதாவது அவருக்கு சொல்ல தெரியுமா? இது ரொம்ப ஒரு, அதாவது நம்ம ஒட்டுமொத்தமாகவே நான் எல்லா அரசியலுமே சேர்த்து சொல்கிறேன். சும்மா ரப்பர் ஸ்டாம்ப்ஸ். கட்சியில் நீங்கள் இருந்தீங்க, கட்சியில் இருந்ததுக்காக உங்களுக்கு ஏதாவது செய்யணும், அல்லது பிளேயபிளான ஒரு ஆள் இருக்கணும். நான் சொன்னால் அந்த இடத்துல கையெழுத்து போடணும், நான் சொன்னால் தலையாட்டணும், அந்த மாதிரியான ஆட்கள் வேணும். நாங்கள் உங்களை ப்ராக்சியாக வச்சு நாங்கள் பார்த்துக்குறோங்க என்று நடத்துவதா ஒரு ஆட்சி? நீங்கள் பாருங்கள், மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குது. பெங்களூர் மாநகராட்சியாக இருக்கலாம், மகாநகர் மும்பை, பிருகன் மும்பை மாநகராட்சியாக இருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் வந்து எப்படி நடக்குது? அதுக்கு ஒரு பெரிய போட்டி நடக்கும். தீவிரமான முக்கியமான ஆட்கள் அதில் இறங்கி நான் மேயர் ஆகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் போஸ்ட். அந்த ஹை ப்ரொஃபைல் போஸ்ட்டுக்கு உண்மையில் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ஸ்டாலின் சென்னையின் மேயராக இருந்திருக்கிறார். அவர் தீவிரமாக மாநில அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதோ, எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது ரொம்ப அக்ரிமோனியஸ் தேர்தல்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கு ஒரு லைட் வெயிட் கேண்டிடேட்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கா தனியாக இயங்கக்கூடிய ஒரு திறன் இல்லாதனால இப்பொழுதைக்கு நான் முதல்வரை சந்திப்பதற்கு சாத்தியமில்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து துணை மேயர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் வந்து முதல்வர் அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வுகளுக்கு எங்களை யாரும் கூப்பிடல, எங்களை அவங்க சந்திக்க விரும்பல, அதனால நாங்கள் அவங்களை சந்திக்க விரும்பல அப்படின்ட்டு. இது இல்லை ஒரு மெத்தடாலஜி. நம்ம இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது உங்களை கூப்பிடலன்னா அது வந்து நியாயம், அதுக்கு நீங்கள் வந்து சரியான முறையில் புரோட்டோகால் படி நீங்கள் வந்து அதை ரைஸ் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு ஏன் நீங்கள் இடம் ஒதுக்கவில்லை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீர்களா? அதுக்காக நீங்கள் வந்து அவருடைய விழாக்களை எல்லாம் நீங்கள் புறக்கணிப்பீர்களா? இப்போ நாளைக்கு அவர் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு ஒரு இடத்துக்கு அப்படின்னா, நீங்கள் ஸ்டாலின் போகும்போது பின்னாடியே ஓடி ஓடி போனீங்கல்ல, அது வந்து ஸ்டாலின் திமுக கட்சியின் தலைவர் என்பதற்காகவா, இல்லை அவர் முதல்வர் என்பதற்காகவா? அங்கே தான் நாம்ஸ் அடிபாங்குது. இவர் என்னுடைய கட்சியின் தலைவர், அதனால் அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் போவேன். இவர் வந்து டெக்னிக்கலி அவர் முதல்வராக இருந்தாலும்
அவருக்கும் எங்கள் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் என்னை கூப்பிடல, அவர் என் பேச்சுக்கு விட்டாரு, அதனால நான் அவர் பேச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு சில நாம்ஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாகவே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுது. அல்லது இன்னொன்று ஒன்று பண்ணலாம். அது வந்து பார்த்தா அது ஒரே தேசம் ஒரே தேர்தல் மாதிரி முடிஞ்சிடும். கோடெர்மினஸ் வித் தமிழகத்தின் மாநகராட்சிகள் எல்லாமே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அங்கே உடனே தேர்தல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிடலாமா? அதுலேயும் சிக்கல் இருக்கு. இன்றைக்கு மாநில அரசாக தாவேக கட்சி இருந்தாலும் ஒரு மாநகராட்சியிலையோ நகராட்சியிலையோ தேர்தல் நடக்கும்பொழுது மீண்டும் எதிர்க்கட்சி அங்கே ஆட்சிக்கு வரலாம். இது நீங்கள் வந்து எல்லா மாநிலத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ மகாராஷ்டிராவை எடுத்துக்கங்க. அங்கே பாரதிய ஜனதா, சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே ப்ளஸ் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தரப்பு, அந்த 3 பேரும் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லையாவது எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, சில இடங்களில் தேசியவாத காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, சிவசேனா ஜெயிச்சிருக்கு. அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த மேயரோ அல்லது அந்த நகராட்சி தலைவரோ அங்கே இருக்கிற முதல்வரை பார்க்கவே மாட்டாங்களா? நான் பார்க்க மாட்டேன், நீ வேற கட்சி அப்படின்னு சொல்லுவாங்களா? இது வந்து ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. ஆனால் இவர்களே சிறுபிள்ளை அப்படிங்கிறதுனால சிறுபிள்ளைத்தனமானதுங்கிறது வேணால் ஒருவேளை ஒத்து போகலாம் பிரியாவுடைய. ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் மாற்றத்தை கொண்டு வரணும், கொஞ்சம் மெச்சூரிட்டியோடு அணுகணும். இதை அவர்களே கேட்டுக்கொண்டு நான் வந்து பார்க்க போகிறேன் உங்களை, எனக்கு ஒரு 5 நிமிடம் கொடுங்கள் அப்படின்னு வந்து பார்க்கணும். இனிமேயும் சுணங்கி இருக்காமல் இருக்கக்கூடிய சில மாதங்கள் தான் பாக்கி இருக்கு. அதை ஒழுங்காக அந்த அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்னால் தன்னுடைய வேலைகளை எல்லாம் அவர் முடித்து கொடுத்தால் ஒரு நல்ல பெயராவது கிடைக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஐடென்டிட்டியே இல்லாமல் இருக்கு இல்லையா? சென்னை என்ற ஒரு மாநகராட்சிக்கு மேயராக இருக்கக்கூடியவருக்கு தனியான ஒரு ஐடென்டிட்டி இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது வந்து ரொம்ப மோசமான நிலைமை அல்லவா? அது மாற வேண்டும். அது இனியாவது மாறுகிறதா? அந்த மாதிரி லைட் வெயிட் கேண்டிடேட்ஸ் போடுறது அப்படிங்கிறத மாற்றி ஓரளவுக்கு வலுவான கேண்டிடேட்ஸாக போடுவது, அல்லது அந்த பதவிக்கு வந்ததற்கு பிறகாவது கனத்தை பெறுதல். இப்போ தாவேகாவை பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன குழந்தைகளாக இருக்காங்க. நிறைய பேர் 30 வயதுக்கு கீழே, 35 வயதுக்கு கீழே தான் நிறைய மினிஸ்டர்ஸே அப்படி தான் இருக்காங்க. நேற்று வரைக்கும் காலேஜில் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து இங்கே அமைச்சர்களாக இருக்காங்க. அது பரவாயில்ல. அது இளைஞர்கள் மேலே முன்னேறி வருவதுங்கிறது வந்து நியாயமாக நடக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் நீங்கள் அமைச்சரானதுக்கு பிறகும் கூட நான் வந்து சின்ன பிள்ளையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது அல்லவா? இன்றைக்குமே கூட தாவேகாவுடைய தொழில்துறை அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ரீல்ஸ் போடுற ரேஞ்சில் தான் அவங்க வந்து ஸ்பெஷலாக ரெக்கார்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சருக்கான கணம் அப்படிங்கிறது வேறு. அவங்க வந்து பாலிசிலேருந்து ஆரம்பிக்கணும். நான் இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பாலிசிஸ் எல்லாத்தையும் நான் ஆராய்ந்து பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கென்று சில கொள்கைகளை வகுப்பதற்கான ஒரு வேலையில் இறங்கியிருக்கோம். அது ஒவ்வொன்றாக வெளியாக போகும்போது அதை பற்றி நான் உங்களிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, இங்கே வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்காஸ்டர் என்ன மாதிரி ஒரு ஆள் சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. மேயர் பிரியா அது கூட சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கும் நமக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அவங்க வந்து சரி அட்லீஸ்ட் ஒரு ரீல்ஸாவது போடுங்கம்மா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். அதுவும் அவங்க போட்டு பார்த்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸோட தாவேகாவாக இருந்தாலும் சரி, திமுகவின் இளம் அரசியல்வாதிகள் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அப்ரோச்சை வந்து கொஞ்சம் கனமாக்கி கொண்டால் நல்லது அப்படிங்கிறதோடு இதை முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.